வீடியோவில் ரியாக்ட் பேசிக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரியாக்ட் பேசிக்ஸ் வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் மூலிமா நம்ம புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் என்னென்னா, இங்கே ஒரு கவுண்டர்னு ஒரு பட்டன் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ண கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரைட்டு. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் இதை எப்படி பண்ணுறது, அப்புறம் ரியாக்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபோல்டரில் போய் சூஸ் அ நியூ ஃபோல்டர். நான் ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டேன். இங்கே let's create the files. So first we will create the counter.html file. Okay, so இதில் வந்து exclamation mark போட்டு enter அடித்தா we get the boilerplate. Okay, so first நம்ம என்னன்னா, நமக்கு ஒரு பட்டன் வேணும், கரெக்டா? So we will create a button. So இந்த பட்டனில் what it has to say is counter. ஸோ நான் ஒரு லைவ் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த லைவ் சர்வர் வந்து 5501 ரன் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன க்ரியேட் பண்ணணும், இது இங்கே வருது. ரைட்டு. இப்போ எனக்கு கவுண்டர் எப்படி வேணும்? கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பெருசாக வேணும். ரைட். ஸோ அப்போ நான் இதுக்கு ஸ்டைல் கொடுக்கணும். ஸோ ஸ்டைல் கொடுக்கறதுக்கு ஐ வில் ஹாவ் அ கிளாஸ், ரைட், btn. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ இங்கே கூட நம்ம டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னு இருக்குது, அதை நம்ம வந்து கவுண்டர்னு மாற்றிப்போம். ஓகே, கவுண்டர் மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டைல் கொடுக்கறதுக்கு we will create another file here called counter.css. ஸோ இதை முதல்ல நம்ம லிங்க் பண்ணிப்போம் இங்கே. ஸோ லிங்க் டேக்கில் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டைல் ஷீட். ஸோ ரெல்ன்றது ரிலேஷன்ஷிப்பு, அது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்புறம் ஹெச்எஃப்ல நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த counter.css கொடுக்கணும். ஸோ counter.css, then we can close it. ஓகே, இப்போ ஸ்டைல்ஸ் கொடுக்க பார்ப்போம். ஸ்டைல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பாடிக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்னு கொடுப்போம். ஸோ தட் இது வந்து நம்ம பாடியில் இருக்கிற எல்லாம் சென்டராக வந்துருச்சு. ரைட். இப்போ வந்து நம்ம பட்டனுக்கு வந்து பட்டன் வந்து கிளாஸ், அதனால் டாட் போட்டுட்டு பட்டன் வந்து நம்ம ஹைட் கொஞ்சம் பெருசாக வேணும். ஹைட் வந்து ஒரு 70 பிக்சல்ஸ் கொடுப்போம். ஸோ 70 பிக்சல்ஸ் இருக்குது. வித்து அதேமாதிரி கொஞ்சம் பெருசாக வேணும் நமக்கு. வித்து வந்து ஒரு 150 பிக்சல்ஸ் கொடுப்போம். ரைட், கரெக்ட், ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருச்சு. ஃபாண்ட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஃபாண்ட் சைஸ் மாற்றுவோம். ஃபாண்ட் சைஸ் வந்து லார்ஜ் வச்சுப்போம். லார்ஜ் ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம வேறு ஏதாவது மாற்றிப்போம். பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன வச்சுக்கலாம்? ரைட், அக்வா வச்சுக்கலாமா? ஓகே, அக்வா. ரைட். ஸோ நவ் திஸ் இஸ் ஹவ் முடிஞ்சிச்சு. நம்ம கவுண்டர் வந்துருச்சு. இப்போ இந்த கவுண்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது மாறணும். அதுக்கு we need to add a JavaScript file. ரைட். ஸோ counter.js. ஸோ இந்த ஜேஎஸ் ஃபைலை நம்ம HTML ஃபைலில் லிங்க் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக் மூலிமா பண்ணணும். ஸ்கிரிப்ட் டேக்கில் சோர்ஸ் வந்து counter.js. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா பாடியோட எண்டில் தான் போடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லேருந்து ஏதாவது டாம் மேனிபுலேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த டாம் மேனிபுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய HTML கண்டென்ட்லாம் பார்ஸ் பண்ணி ப்ரௌசர் டாமை க்ரியேட் பண்ணணும். டாமை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டாமை மாடிஃபை பண்ண முடியும். அதனால் இந்த HTML கண்டென்ட் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ரன் ஆகணும். அதனால் பாடி கடைசியாக போடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி இங்கே வந்து கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே எழுத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடி கொடுத்துட்றேன். இதுக்கு ஐடி வந்து btn அப்படின்னு ஐடியும் btn கொடுத்துருவோம். இப்போ நம்ம போய் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை கோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா, கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் பட்டன் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து நான் அந்த
டாம்ல இருந்து எடுக்கணும் அந்த எலமெண்ட்டை. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஐடி வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இது எலமெண்ட் ஐடி வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஐடி வந்து btn. ஸோ நமக்கு இப்போ அந்த எலமெண்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து நம்ம ஒரு வேரியபிள் வச்சு மாற்றணும். ஸோ நம்ம முதல்ல ஒரு வேரியபிள் வச்சுப்போம், ஒரு ஸ்டேட் வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷனோட ஸ்டேட். அது வந்து கவுண்ட், அது இனிஷியலாக 0வாக இருக்குது. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பட்டன் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா இது டேபுக்கு மேலே இருக்கிற இந்த இது போட்டுங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா கவுண்டர் எஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே எஸ். இப்போ வந்து நான் இங்கே என்னுடைய ஸ்டேட் வேரியபிளை கொடுக்க போகிறேன். ஸோ என்ன ஸ்டேட்னா இந்த ஸ்டேட் வேரியபிளை கொடுக்கும்போது we have to give, இங்கே வேரியபிளை யூஸ் பண்ணும்போது இந்த கர்லி பிரேசஸ் பண்ணணும், ஸ்டேட் டாட் கவுண்ட். ஸோ பட்டனுடைய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை இப்படி மாற்றுறேன். ஓகே, ஸோ மாற்றிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா கவுண்டர் என்ன வேல்யூ 0 வருது. கன்சோல் லாக் போட்டிருக்கேன். கன்சோல் லாக் நம்ம இன்ஸ்பெக்டில் போய் கன்சோலை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன கன்சோல் லாக் பண்ணமோ அது வரும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டியும் இதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு அந்த இதுக்கு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணணும். ஸோ பட்டன் இருக்குல்ல, அந்த டாம் எலமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர். ரைட்டு. ஸோ ஈவெண்ட் லிசனரில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஈவெண்ட்டு கிளிக் பண்ணால் ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் ஆகணும். ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும், ஹேண்டில் கிளிக் அப்படின்னு. ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் ஹேண்டில் கிளிக்கில் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டோட கவுண்ட்டை வந்து ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடணும். நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணணும், திருப்பி இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்றணும். ரைட். அதாவது இந்த கண்டென்ட்டை ரீரெண்டர் பண்ணணும். ரைட். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட்டு வந்து ரீரெண்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்டை திருப்பி மாற்றிடும். ஓகே. ஸோ திருப்பி வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் இப்போ நம்ம பட்டனை கிளிக் பண்ண உடனேயே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஸ்டேட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ரீரெண்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுது. ஸோ ரீரெண்டர் என்ன பண்ணும், திருப்பி டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்றுது, அந்த இதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது. ரைட். திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணால் பழைய ஸ்டேட்டுக்கு போயிடுது. நான் கிளிக் பண்ண இன்க்ரீஸ் ஆகுது. ரைட். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம இதை பண்ணும்போது என்னென்னா ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர் கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் லிசனர் கால் பண்ணி அங்கே எது மாறணும் அதுதான் ஸ்டேட்டு, நம்ம அப்ளிகேஷனோட ஸ்டேட். இந்த கவுண்டர் வந்து மாறணும். அந்த கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரீரெண்டர் பண்ணணும். திருப்பி இப்போ நீ என்ன பண்ணணும், டாமை மாற்றணும். கவுண்டரை மாற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம போய் டாமையும் மாற்றணும். ஓகே. ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டில். இப்போ ரியாக்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரியாக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். இப்போ ஸ்கிரிப்ட் டேக்கை நம்ம கடைசியாக கொடுத்துருக்குறோம் கரெக்டாக, அதனால டாம்லாம் ஃபுல்லாகவே லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் கவுண்டர் ஜேஎஸ் ரன் ஆகும், அதனால் ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கிரிப்டை தூக்கி ஹெட்லேயே போட்டுடுறேன். பார்த்தீங்களா, இப்போ cannot set the properties of null, இப்போ எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுது. ரைட். ஏன்னா ஸ்கிரிப்ட் டேக் முன்னாடியே ரன் ஆகிடுது. இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து முன்னாடியே ரன் ஆகிடுது. இது ரன் ஆகும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் நம்பர் 3லே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ற எலமெண்ட் ஐடி தான் இருக்காது டாமில். ஏன் டாமில் இருக்காது, ஏன்னா இதை வந்து ப்ரௌசர் ரன் ஆகல. ப்ரௌசர் இதை வந்து இதை ரன் பண்ணி டாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணுறோம். ரைட். ஸோ அதனால தான் இந்த எரர் வருது. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே டிஃபர்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த டிஃபர் ஆட்ரிபியூட்டை போட்டோம் அப்படின்னா டிஃபர்ன்றது என்னென்னா, டிஃபர்னா போஸ்ட்போன் மீனிங், தள்ளி போடு அப்படின்ற மாதிரி மீனிங்.
அதனால் டிஃபர்னு போட்டோம்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணுறதை தள்ளி போடுன்னு அர்த்தம். அதனால் இந்த HTML ஃபைல்லாம் பார்ஸ் ஆகி டாம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் ரன் ஆகும். ஸோ அப்படி போட்டால் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரைட்டு. இன்னொரு விதம் எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னா, நம்ம டிஃபரை எடுத்துருவோம். டிஃபரை எடுத்துகிட்டு இப்போ ஒர்க் ஆகாது, இப்போ பிரச்சனையில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஈவென்ட் லிசனரை ஆட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணலாம். என்ன ஈவென்ட் லிசனர் அப்படின்னா, டாக்குமெண்ட் கண்டென்ட் லோடட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. இது என்னதுன்னா, இந்த டாமுடைய கண்டென்ட்லாம் லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணுறோம். ஈவென்ட் லிசனர்னா நத்திங் பட் ஃபங்க்ஷன். கரெக்ட். ஸோ இதுதான் இந்த ஈவென்ட் லிசனர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்? டாக்குமெண்ட் கண்டென்ட் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் கால் ஆகும். ஸோ நம்மளுடைய கோடை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலான்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போட்டுடலாம். ரைட். அப்போ நார்மலாக என்ன ஆகும்னா, இந்த நம்ம கோடை எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா, நம்ம கோடையே வந்து இந்த டாக்குமெண்ட் கண்டென்ட் லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நம்ம கோடை எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இங்கே டிஃபர் போடலைன்னா கூட நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதை டிஃபர் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லைனா நம்ம கம்ப்ளீட் கோடை வந்து டாக்குமெண்ட் கண்டென்ட் லோடட் அந்த ஈவெண்ட் லிசனர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் கூட நம்ம கோடை போடலாம். ரெண்டு விதமாக பண்ணலாம். ஸோ இப்போ ரியாக்டில் இந்த அப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ ரியாக்டில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த டெர்மினலில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிட் பேஷ். இங்கே போயிட்டு கிட் பேஷ் இந்த டவுன் சிம்பிள் அமிச்சிங்கன்னா கிட் பேஷ் வரும். அந்த கிட் பேஷ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஷ் ஷெல் வரும். இந்த பேஷ் ஷெல்லை எப்போதும் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம எல்லா லைனஸ் கமெண்ட்ஸும் டைப் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம கமெண்ட் மூலயமா பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் கமெண்ட்ஸும் கற்றுப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். டைரக்டரி கிரியேட் பண்ணி MKDIR இதுக்குள்ளார ரியாக்ட் அப்படின்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு அந்த ரியாக்ட் டைரக்டரிக்குள்ளார போயிடுறேன். CD ரியாக்ட்டு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும். ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பில்டு டூல் ஒன்று இருக்குது, அதுதான் ஒயிட் அப்படின்றது என்னதுன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பில்டு டூல். அதை நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுறோம்னா ஈஸியாக பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. என்ன கமாண்ட்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நோடு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ Node.jsக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. Node.js போய் நோடு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் மூலிமா ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி இதுதான் கமாண்ட் npm create white at latest. ரைட். ஸோ இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து புதுசாக டைரக்டரி க்ரியேட் பண்ண வேணாம். கரண்ட் டைரக்டரியில் இந்த இதை க்ரியேட் பண்ணாலே போதும். அதனால் டாட்னு கொடுக்குறேன். டாட்னா கரண்ட் டைரக்டரின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகும். ஓகே, ப்ரொசீட். எஸ், ரைட். இப்போ அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்னுடைய ரியாக்ட் அப்ளிகேஷன் இந்த இடத்துல இருக்குது. ரைட். ஸோ இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா npm run dev. ஸோ எனக்கு வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா package.json ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ரைட்டு. ரைட். இதில் வந்து என்னென்ன டிபெண்டன்சி இருக்குது எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. அப்புறம் டெவ் டிபெண்டன்சிஸ் என்னென்ன தேவை எல்லாமே ஒயிட்டே க்ரியேட் பண்ணிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ரைட்டு. ஸோ இப்போ நான் npm run dev அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ npm run dev கொடுக்கறதுக்கு பதிலாக முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிபெண்டன்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு npm install கொடுக்கணும். இப்போ இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரன் பண்ண முடியும். இப்போ டிபெண்டன்சி தான் ரன் ஆகிடுச்சு, டிபெண்டன்சி தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து npm run dev
இது கொடுத்தோன்னா இப்போ நம்மளுடைய ரியாக்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனாக ஒரு சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா we can see our application. இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். நம்மளோட அப்ளிகேஷனை எடுத்து வச்சுருவோம் அப்படி. ரைட் இப்போ இப்படி தான் அப்ளிகேஷன். இது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதான் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் ஆச்சு கரெக்டுங்களா. இதில் index.html போங்க. index.htmlல பாடியில் 2 எலமெண்ட் தான் இருக்குது. ரைட் 2 எலமெண்ட் இருக்குது. அப்புறம் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது main.jxன்னு. இதை தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் என்ன பண்ணுதுன்னா, இந்த div எலமெண்ட்டில் போய் இந்த கண்டென்ட்டை போடுது. இந்த கண்டென்ட்டை போடுறதுனால தான் உனக்கு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஐடியை எடுத்து இந்த ஐடியில் இருக்குல்ல ரூட்டு, இந்த ஐடியில் போய் இங்கே கண்டென்ட்டை போடுது. சப்போஸ் இந்த ஐடியை நான் மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் வராது. அதுக்கப்புறம் நான் ஏன் கண்டென்ட் என்னவோ அதை நான் போட்டுக்கலாம். ரைட் ஏன் கண்டென்ட் பாருங்கள் பாலான்றது வந்துருச்சு. ரைட் ஸோ இந்த ஐடி இருக்கிற இந்த ஐடியை பார்த்து இந்த ஐடியில் போய் இந்த ஜேஎஸ்எஸ் ஃபைல் இந்த கண்டென்ட்டை போடுது. ஸோ இந்த ஜேஎஸ்எஸ் ஃபைல் போவோம் நம்ம, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அது சோர்ஸ் டைரக்டரிக்குள்ளே இருக்குது main.jsx. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஎஸ்எஸ் ஃபைலில் document.getElementById root கரெக்டுங்களா. ரூட் நோட் div எலமெண்ட் இருக்கா index.htmlல. ஸோ இந்த எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ட் டாம் ஒன்று க்ரியேட் ரூட் பண்ணிவிட்டு அங்கே போய் ரெண்டர் பண்ணுறாங்க. ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ரிக்ட் மோடு அப்புறம் ஏதோ ஆப்னு ஏதோ கால் இருக்குது. ஸோ இது என்னன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் அப்புறம் என்னன்னு சொல்கிறேன். இந்த ஆப்ன்றது என்னன்னா ஒரு காம்பனண்ட். ரியாக்டில் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்பனண்ட் இஸ் நத்திங் பட், இந்த ஆப்குள்ளே போனோம் அப்படின்னா காம்பனண்ட் இஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு HTML கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ரைட் ஸோ இது என்ன HTML கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த HTML கண்டென்ட்டை தான் நம்ம எங்கே பண்ணுறோம், இந்த ரூட்டில் போய் ரெண்டர் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஆப்ன்ற காம்பனண்ட் வந்து இப்போ என்ன HTML கண்டென்ட் ரிட்டர்ன் பண்ணுது, இந்த கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையுமே தூக்கிடலாம். அப்படியே தூக்கிட்டுனா கண்டென்ட் போயிடும். இங்கே நம்ம கண்டென்ட்டை போடலாம். பாலா இஸ் கிரேட் நம்மளுடைய கண்டென்ட் வந்துருச்சிங்களா. ரைட் ஸோ காம்பனண்ட் ஒரு ஃபங்க்ஷன், அது HTML கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. என்ன கண்டென்ட் அது ரிட்டர்ன் பண்ணுதோ அதை நம்ம போய் div element id ரூட்டில் போய் ரெண்டர் பண்ணிடுறோம். div element id ரூட் இங்கே இருக்குது, இங்கே போய் இங்கே ரெண்டர் ஆகிடுது. இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கவுண்டர் அப்ளிகேஷனை நம்ம பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இந்த index.cssலாம் இந்த வைட் பண்ணும்போதே ஜென்ரேட் ஆகிருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ index.cs கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடுச்சு. அதேமாதிரி app.cssலையும் இதெல்லாம் இருக்குது, தேவையில்லாதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ நார்மலாக பாலா இஸ் கிரேட் மட்டும்தான் வருது. ரைட் ஸோ இப்போ நம்ம இந்த app.jsxல போய் இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ பட்டன் க்ரியேட் பண்ணி பட்டனை வந்து சென்டராக நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுவோம். பட்டனுக்கு வந்து பட்டன் வந்து கவுண்டர். நமக்கு என்ன வரும், கவுண்டர் அப்படின்னா பட்டன் கவுண்டர் இஸ் இந்த வேரியபிள் என்னவோ, இது என்ன வேரியபிள்ன்றதை பார்ப்போம். இந்த வேரியபிள் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ கவுண்டர் இஸ் 0 அப்படின்னு வந்துருச்சு. ரைட்டா இப்போ நமக்கு இது சென்டராக வரணும். ஓகே இதுக்கு நம்ம ஸ்டைலிங் பண்ணணும். ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு இந்த பட்டனுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும். ஸோ HTML மட்டும் தான் நம்ம கிளாஸ்னு கொடுப்போம். ரியாக்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுக்கணும். கிளாஸ் நேம் நம்ம BTNே கொடுத்துருவோம். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கம்ப்ளீட் HTML கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது கரெக்டுங்களா இந்த ஃபங்க்ஷனை. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு HTML கோடை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே HTML கோடை எழுத முடியுது.
ஈஸியாக கரெக்டாக. ஸோ இந்த இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா JSX அப்படின்னும், ஜாவா ஸ்கிரிப்ட் XML. அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் HTML கூட எழுத முடியுது, ரைட். ஸோ இது என்னதுன்னா இது வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ப்ரௌசருக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ப்ரௌசருக்கு இந்த HTML கோட்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் இருந்தால் ப்ரௌசருக்கு புரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த JSX ஃபைலை பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாக மாற்றணும், ரைட். அதை மாற்றுறதுக்கு தான் பேபல் அப்படின்ற ஒரு கம்பைலர் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக கோட் அடிக்கணுன்றதுக்காக இந்த JSX வச்சுக்கிறோம். இது ப்ரௌசர் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை, இந்த JSX ஃபைலை பேபல் அப்படின்ற ஒரு கம்பைலர் என்ன பண்ணுன்னா இந்த JSX ஃபைலை JSX ஜாவாஸ்கிரிப்ட் XML இந்த ஃபைலை நார்மல் JS ஃபைலாக மாற்றிடும். அதாவது நீங்கள் இங்கே ஒரு பட்டன் போடுறீங்கல்ல, இந்த பட்டனுக்கு பதிலாக அது என்ன ஃபைலாக என்ன கொண்டு வந்துடும்னா document.create element ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம்ல இங்கே. ஸோ கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு போட்டு பட்டன் அப்படின்னு போட்டு ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணும். ஸோ அது இந்த கோடை வந்து இந்த கோடாக மாற்றிடும். யார் மாற்றுறது? இந்த பேபல்ன்ற கம்பைலர் மாற்றும். ஏன் மாற்றணும்? அந்த மாதிரி மாற்றி JS ஃபைலாக நம்ம க்ரியேட் பண்ணாதான் ப்ரௌசரால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ப்ரௌசருக்கு இப்படி போட்டால் ப்ரௌசருக்கு புரியாது. அதனால் JSX ஃபைலை நார்மல் JSஆக மாற்றுறது தான் இந்த பேபிள் கம்பைலர். அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணும்போது இது ஒரு HTML கண்டென்ட் ரிட்டர்ன் பண்ணுது, கரெக்டுங்களா? ரிட்டர்ன் பண்ணும்போது நிறைய எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதாவது இங்கே H1 இங்கே ஒரு பாலா இருக்குது அப்படின்னா பாலான்னு வருது, கொஸ்டின்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு பிளாக் ஒரு கண்டென்ட் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இங்கே பாருங்க ஒரு எம்டி பிளாக் போட்டிருக்கேன், கரெக்டாக? இந்த எம்டி பிளாக்கை நான் போடலை அப்படின்னா இட் வில் கிரியேட் அன் எரர், ரைட். நம்ம ஒரு பிளாக்கை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும், ரைட். இப்போ ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிளாக் ரிட்டர்ன் பண்ணும். இது ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம எம்டி பிளாக் கூட போடலாம். எம்டி பிளாக் போட்டால் புதுசாக ஒரு டாம் நோடு கிரியேட் ஆகாது. டிவ் எலமெண்ட் போட்டிங்கன்னா ஒரு டாம் நோடு கிரியேட் ஆகும், ரைட். ஸோ டாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML ஃபைலை ரீட் பண்ணி ப்ரௌசர் வந்து டாம் கிரியேட் பண்ணதில்ல. டாம்ன்றது என்ன? ஒரு ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், கரெக்டாக? ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதில்ல. அதை நம்ம நோடு அப்படின்னு சொல்லுவோம், ரைட். அதை ஞாபகம் வச்சுங்க, ரைட். ஸோ இப்போ நான் ஒரு வாட்டியும் கிளிக் பண்ணும்போதும் எனக்கு இந்த கவுண்டர் மாறணும், கரெக்டாக? அதுக்கு எப்படி பண்ணலான்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் கிளிக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஆன் கிளிக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன், ஹேண்டில் கிளிக். அதே மாதிரி ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து முன்ன மாதிரியே ஸ்டேட்டாக மாற்றணும். இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டேஷனில் போடக்கூடாது. இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இந்த JSXக்குள்ளார, அதாவது JSXக்குள்ளார நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு யூஸ் பண்ணணும்னா இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே தான் யூஸ் பண்ணணும், ரைட். இப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதிக்கலாம், ரைட். ஸோ ஃபங்க்ஷன் ஹேண்டில் கிளிக்கு, ரைட். ஸோ ஹேண்டில் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டேட் வேரியபிளை மாற்றணும், ரைட். இந்த கவுண்ட்ன்ற வேரியபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக கேளுங்க. இது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. இது ஃபங்க்ஷன் தானே, ஆனால் இதை ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா இட் ரிட்டர்ன்ஸ் அ HTML கண்டென்ட். அதாவது இது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், ரியாக்டில் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் இருந்து நம்ம ரியாக்ட் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து ரியாக்ட் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் ஹூக்ஸ். ஸோ யூஸ் ஸ்டேட்ன்றது ஒன் ஆஃப் த ஹூக்ஸ். அது நத்திங் பட் அ ஃபங்க்ஷன், அவ்வளோதான். எங்கே இருக்குது? ரியாக்ட்ன்ற நம்ம ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்ல, ரியாக்டில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா நமக்கு 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த அரேயில் 2 வேல்யூ இருக்கும், ஓகே, இந்த யூஸ் ஸ்டேட்ன்ற ஃபங்க்ஷன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள், அடுத்து வந்து அந்த வேரியபிளை மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ், எதுக்கு இந்த யூஸ் ஸ்டேட் அப்படின்னு இந்த ஹூக்கை யூஸ் பண்ணணும்னா, ஸ்டேட்டுன்றது என்ன, நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற டேட்டா. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம அப்ளிகேஷன் என்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம், இந்த கவுண்டர்ன்ற ஒரு டேட்டா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், செட் கவுண்ட்டு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், கரெக்டாக? கவுண்ட் +1 இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செட் பண்ணுறதுனால, செட் கவுண்ட் யூஸ் பண்ணி செட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த காம்பனண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீரெண்டர் ஆகும். நம்ம போய் திருப்பி டாம்லாம் மாற்ற தேவையில்லை, அது ரியாக்ட் பார்த்துக்கும். அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் ஹூக் யூஸ் ஸ்டேட். ஸோ ரியாக்டோட ஃபீச்சர் இது. நம்ம ஸ்டேட்டை மாற்றணும் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே மாறணும், கரெக்டாக? அப்போ இந்த காம்பனண்ட் திருப்பி ரெண்டர் ஆகணும், திருப்பி இந்த HTML கண்டென்ட் போகணும், கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட். நம்ம போய் நம்ம வேலை என்ன அப்படின்னா, நம்ம போய் ஸ்டேட்டை மட்டும் மாற்றினா போதும். இது கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இப்போ கிளிக் பண்ணும்போது போய் ஸ்டேட்டை மட்டும் மாற்றுறோம். ஸ்டேட்டை மாற்றினாலே, அதாவது ஸ்டேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸ்டேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும், நமக்கு புது வேல்யூ இங்கே வரும். இவங்க இப்போ கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், நம்ம கிளிக் பண்ண இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, கரெக்டாக? ஸோ இன்ஸ்பெக்ட் போய் நம்ம கன்சோல் இது பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு கன்சோல் போடுறோம், கன்சோலில் நம்ம கவுண்ட்டை போடுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ண நம்ம கன்சோலில் பிரிண்ட் ஆகுதா? அப்போ என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நம்ம ஸ்டேட் வேரியபிளை மாற்றுறோம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, ரைட்? ஸ்டேட் வேரியபிள் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகுது. அப்போ பட்டனில் நமக்கு ரீரெண்டர் ஆகுதுனால புது வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ ரியாக்டில் பாருங்கள் வேலை ரொம்ப மிச்சம். இதே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி பண்ணோம், ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நம்மளா அந்த பட்டன் எலமெண்ட்டை எடுத்து நம்மளா போய் இந்த கண்டென்ட்டை மாற்றுறோம், கரெக்டாக? திருப்பி எப்பப்பெல்லாம் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அப்போ ஸ்டேட் மாறினா நம்ம ரீரெண்டர் பண்ணணும், நம்ம போய் அந்த டாமில் பிடிச்சி டாமில் கண்டென்ட்டை நம்ம மாற்றணும். ஆனால் அதுவே ரியாக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை வெறும் ஸ்டேட்டை மாற்றுறது மட்டும்தான். டாமை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீரெண்டர் ஆகி டாமை மாற்றுற வேலை எல்லாத்தையுமே ரியாக்டே பார்த்துக்குது. ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம கவுண்டர் வந்து பெருசாக வரணும்ல, அதுக்கு சிஎஸ்எஸ் பண்ணிவிடுவோம் குயிக்காக. அதுக்கு நம்ம ஏற்கனவே பண்ண சிஎஸ்எஸ் தான். ஸோ ஏற்கனவே பண்ண சிஎஸ்எஸை காப்பி பண்ணிப்போம். ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே இருக்கிற சிஎஸ்எஸில் போய் அதை பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, அவ்வளோதான், ரைட்? பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் வந்துடுது. இதை ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா 0 ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம், ரைட்? அதே ஸ்டைல் தான். இந்த app.css-ஐ என் app.jsல இப்படி இம்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட். இப்போ ரியாக்டில் வேறு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஸோ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, காம்பனண்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப் போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இங்கே டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது, ரைட்? இங்கே பாருங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு HTML கண்டென்ட்டு, இதுக்கு ஒரு இத்தனை HTML கண்டென்ட் போட்டே இருக்க முடியுமா? அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஒரே ஒரு காம்பனண்ட் எழுதிக்கலாம். அந்த காம்பனண்ட் ரிட்டர்ன்ஸ் HTML கண்டென்ட் இல்லைங்களா, அது வந்து நமக்கு இது ரிட்டர்ன் பண்ணும். இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அதே காம்பனண்ட்டை கூப்பிடலாம். ஏன்னா இந்த தம்ப்நெயில் இந்த இதை மட்டும் நம்ம மாற்றி கொடுக்கணும். ஒரு காம்பனண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், ரைட்? ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதும் காம்பனண்ட்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப் காம்பனண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது எங்கேருந்து ஆப் காம்பனண்ட் கால் பண்ணுறோம், இங்கேருந்து கால் பண்ணுறோம், கரெக்டாக? ஓகே, இங்கே வந்து val இஸ் ஈக்குவல் டு பாலா அப்படின்ட்டுன்னு இங்கே பாஸ் பண்ணிவிட்டு நம்ம app.jxsல என்ன பண்ணலான்னா அதை ப்ராப்ஸாக கொண்டு வந்துடலாம், ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் மாதிரி, ரைட்? இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த props.val
அதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போங்க பாலான்னு வந்துருச்சு. ரைட். அப்போ என்னன்னா ஒரு காம்பனண்ட்டை நான் கால் பண்ணும்போது அதுக்கு நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். பாலாக்கு பதிலாக சாலான்னு மாற்றுவோம். பாருங்கள், சாலான்னு மாறிடுச்சு. ஸோ அதுக்கு நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ ஒன்று கொடுக்கணும். ஸோ அதை நம்ம இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் அப்போ எந்த இது வேணால் எடுத்துக்கலாம். பின்னு கூட போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ப்ராப்னு கூட போட்டுக்கலாம். இங்கேயும் நம்ம ப்ராப்னு போடணும். ரைட். ஒரு ஆர்குமெண்ட் வருது. அந்த ஆர்குமெண்ட் டாட் வேல்யூவை என்னுடைய ஃபங்க்ஷனில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட். எப்பவுமே முன்னாடி சொன்ன மாதிரி HTML-க்குள்ளார உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வேணும்னா இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளார தான் போடணும். ரைட். இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா இந்த காம்பனண்ட்டுக்கு எனக்கு இதே மாதிரி கண்டென்ட் தான் வேணும், ஆனால் உள்ளே மட்டும் நான் மாற்றணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் main.cxsல நான் திருப்பி அதே ஆப் காம்பனண்ட் திருப்பி கூப்பிடலாம். வேல்யூ வந்து பாலா அப்படின்னு எனக்கு அதே கண்டென்ட் திருப்பி வருது. ஏன்னா இதை கால் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டை கொடுக்குது, அப்புறம் இதை கால் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டை கொடுக்குது. ரைட். ஒரு யூசருக்கும் ஒரு கவுண்டர் மாதிரி இந்த யூசர் கவுண்டர் இவ்வளோ இருக்குது. சரி, எத்தனை யூசர் வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஃபங்க்ஷனை திருப்பி இப்படி கால் பண்ணிக்கலாம். மாலா. ரைட். இது மாதிரி திருப்பி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட் காம்பனண்ட் பேஸ் ஆர்கிடெக்சர். இந்த காம்பனண்ட் இல்லை நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த கோடெல்லாம் நம்ம திருப்பி எழுதி ஆகணும். ரைட். ஒரு ஃபங்க்ஷனுடைய யூஸ் மாதிரி தான் கோட் ரியூசபிலிட்டிக்கு யூஸ் ஆகுது. அடுத்த இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் ரியாக்ட் என்னன்னா வர்ச்சுவல் டாம். இது ரொம்ப கவனமாக பாருங்கள், இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ வர்ச்சுவல் டாம் என்ன அப்படின்னா ரியாக்ட் வந்து அது ஒரு டாம் கிரியேட் பண்ணிக்கும். ஸோ ப்ரௌசர் என்ன பண்ணுது, ப்ரௌசர் வந்து உங்கள் HTML கண்டென்ட்டை ரீட் பண்ணும்போது அது ஒரு டாம் கிரியேட் பண்ணிடுது. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி ரியாக்ட் என்ன பண்ணுன்னா வர்ச்சுவல் டாம் இஸ் த இன்மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் டாம். நம்ம ரியல் டாம் எப்படி இருக்கோ இதுதான் ஆக்சுவல் டாம். கரெக்டாக? இந்த ஆக்சுவல் டாம் எப்படி அந்த ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரௌசர் ரியாக்ட் என்ன பண்ணுன்னா வர்ச்சுவல் டாம்னு 2 வச்சுருக்கும். அப்படியே ப்ரௌசர் என்ன டாம் மெயின்டைன் பண்ணுதோ அதே டாமை ரியாக்ட் மெயின்டைன் பண்ணும். மெயின்டைன் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுன்னா நம்ம வந்து ஏதாவது டாம் மேனிபுலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்டில் ஏதாவது டாமை மாற்றுறோம் அப்படின்னா ஒரு டாமை அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரிஜினல் டாம், ப்ரௌசர் என்ன டாம் வச்சுருக்கோ அதோடைய காப்பி. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கும், டிஃப் பண்ணும். டிஃப் பண்ணி எந்த எலமெண்ட் மாறி இருக்கோ அந்த எலமெண்ட்டை மட்டும்தான் ரியல் டாமில் போய் அப்டேட் பண்ணும். ஓகே. நம்ம ப்ரௌசர் இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ரௌசர் டாமை டைரெக்டாக அப்டேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது ரைட் document.getElementById அப்படின்னு போட்டு ப்ரௌசர் டாமை போய் டைரெக்டாக அப்டேட் பண்ணுறோம். ப்ரௌசர் டாமை அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கன்சூமிங். ரைட். கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால தான் ரியாக்ட் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு டாம் கிரியேட் பண்ணி வச்சுக்குது. 2 டாம் வச்சுருக்கு. வர்ச்சுவல் டாமே ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ப்ரௌசருடைய டாம் அப்படியே இருக்கும். இன்னொரு டாம் வந்து எப்பப்பெல்லாம் டாமை மாற்றுறோமோ இந்த இன்னொரு வர்ச்சுவல் டாம் தான் அப்டேட் பண்ணிட்டு அப்டேட்டட் வர்ச்சுவல் டாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ரெண்டர் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் டாம் இருக்குல்ல, ப்ரௌசர் டாமோடைய காப்பி. ரைட். அந்த ப்ரௌசர் டாமோட காப்பியும் இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம்ல, ரெண்டுத்துக்கும் என்ன மாற்றம் இருக்குன்னு பார்த்து அந்த மாற்றத்துக்கான சேஞ்சஸை மட்டும்தான் ப்ரௌசர் டாமில் போய் அப்டேட் பண்ணும். ஸோ ப்ரௌசர் டாமை அப்டேட் பண்ணுறது கம்மியான எது மாறி இருக்கோ அதை மட்டும் தான் அப்டேட் பண்ணுறோம். அதனால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இட் கம்பேர்ஸ் த வர்ச்சுவல் டாம் அந்த ப்ரீவியஸ் ஒன். ஏற்கனவே இருக்கிற டாமையும் இப்போ அப்டேட் பண்ண டாமையும் இந்த 2 டாமையும் கம்பேர் பண்ணி அதை டிஃப் பண்ணி அந்த சேஞ்ச் ஆன எலமெண்ட்ஸை மட்டும்தான் ப்ரௌசர் டாமில் போய் ரியல் டாமில் போய் அப்டேட் பண்ணுது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் மாற உடனே அப்டேட் பண்ணாது. ப்ரௌசர் டாமை ஒரு பேட்ச் அப்டேட் பண்ணும். நிறையா ரியல் டாமை வந்து உடனே போய் அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மொத்தமாக ஒரு 10 அப்டேட் மாதிரி போய் அப்டேட் பண்ணும். அப்படி அப்டேட் பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வர்ச்சுவல் டாம். ரியாக்ட் வந்து இந்த வர்ச்சுவல் டாமை அது வந்து மெமரியில் மெயின்டைன் பண்ணும். ரைட். எந்த எலமெண்ட் மாறி இருக்கோ அதை கம்பேர் பண்ணி அந்த எலமெண்ட் மட்டும்தான் ஒரிஜினல் டாமில் அப்டேட் ஆகும். அப்புறம் பேட்ச் அப்டேட் பண்ணும். இதனால் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ரைட். இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் வர்ச்சுவல் டாம். இப்போ
இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம நம்ம சிஸ்டம் இதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேக் சிஸ்டம் வச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் ஹேவ் இந்த ரியாக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரியாக்ட் சர்வர். ஸோ திஸ் இஸ் த ஓகே, this is the React server. Okay, this is the React server. So இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற ஒரு, இப்போ நம்ம கேஸில் வந்து நம்ம சிஸ்டத்துல வேற ஒரு சிஸ்டத்துலேருந்து நமக்கு HTTP ரிக்வஸ்ட் வருது ரியாக்ட் சர்வருக்கு. ஸோ HTTP ரிக்வஸ்ட் வருது ரியாக்ட் சர்வருக்கு. ஓகே, இந்த ரியாக்ட் சர்வர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸில் என்னென்ன தருவோம் அப்படின்னா ஸோ ரெஸ்பான்ஸில் வந்து இது வந்து இட் வில் டெல் யூ கிவ் யூ த index.html, அதை தான் டெவலப்மெண்ட் இருக்குது. அப்புறம் bundle of components, இதுதான் ரிப்ளைல தரும் இந்த ரியாக்ட் சர்வர். ஸோ நம்மளுடைய ப்ரௌசருக்கு இங்கே தான் வந்து ப்ரௌசர் இருக்குது, இங்கே இருந்தால் நம்ம HTTP ரிக்வஸ்ட் மேக் பண்ணோம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரௌசர், ரைட். இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ப்ரௌசர், நம்ம இந்த சிஸ்டத்தில் தான் ரிக்வஸ்ட் மேக் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த index.html இந்த bundle of components இந்த ப்ரௌசருக்கு வந்துடும். இந்த ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா இந்த காம்பனன்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ரைட், இங்கே தான் ப்ரௌசரில் தான் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி இந்த index.html போய் நம்ம HTML கண்டென்ட்லாம் போய் அப்படி தான் ப்ரௌசரில் வந்து நமக்கு கண்டென்ட்டை பார்க்க முடியுது. அப்போ HTML ஃபைல் வந்து எங்கே வந்து நம்ம பாப்புலேட் பண்ணுறோம், இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் HTML ஃபைல் தான் வருது. கரெக்டாக? அப்போ ஃபுல் இந்த காம்பனண்ட்டை ரன் பண்ணி இந்த HTML ஃபைலை பாப்புலேட் பண்ணுறது எல்லாமே ப்ரௌசரில் பண்ணுறோம், அதாவது கிளைண்ட்டில் பண்ணுறோம். அதனால் இது என்னன்னு சொல்லணும்னா கிளைண்ட் சைடு ரெண்டரிங் அப்படின்னும். ஸோ இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைடு ரெண்டர்ட், ஏன்னா காம்பனண்ட்ஸ்லாம் ப்ரௌசர் தான் ரன் ஆகுது. இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு வர index.html வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதில் index.html வந்து ஜஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட் தான் இருக்கும். இந்த HTML இந்த டெவலப்மெண்ட் மட்டும் தான் இங்கே வருது. கரெக்டுங்களா? இதை வச்சு சர்ச் இன்ஜின் வந்து எப்படி நமக்கு நம்ம சைட் என்ன அப்படின்னு நம்ம சர்ச் இன்ஜினுக்கு தெரியாதுல்ல. ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் SEO. ஸோ இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனோட பெரிய ட்ராபேக் என்னென்னா இந்த index.html நிறைய கண்டென்ட் இல்லாதனால சர்ச் இன்ஜினுக்கு நம்ம சைட்டை பற்றி நிறைய தெரியாது. அதனால் ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து நம்ம ரியாக்டை வச்சு பில்ட் பண்ணும்போது நம்ம சர்ச் இன்ஜினில் வந்து நம்ம வெப்சைட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது மேலே வராது. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ப்ராப்பராக இருக்காது ரியாக்ட் அப்ளிகேஷனில். இதை சால்வ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த HTML ஃபைல் இங்கே வந்து அப்புறம் நம்ம இங்கே காம்பனண்ட் ரன் பண்ணுறோம் பார்த்தியா, அதுக்கு பதிலாக சர்வர்லேயே அந்த காம்பனண்ட்டை ரன் பண்ணணும். ரன் பண்ணி காம்பனண்ட் ரன் பண்ணி HTML ஃபைலை இங்கே சர்வர்லேயே பாப்புலேட் பண்ணணும். ஸோ சர்வர்லேயே நம்ம HTML ஃபைலை ரெண்டர் பண்ணோம்னா அதுக்கு பேர் சர்வர் சைடு ரெண்டரிங். ஸோ சர்வர் சைடு ரெண்டரிங் பண்ணோம் அப்படின்னா HTML இங்கே வர HTML ஃபைல்லே எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். அந்த எல்லா கண்டென்ட்டும் இருந்ததுன்னா சர்ச் இன்ஜினுக்கு இன்னும் நிறைய டேட்டா தெரியும் நம்ம சைட்டை பற்றி. அதனால நம்ம சைட் வந்து சர்ச் பண்ணும்போது மேலே வரும் கூகுளில். இந்த சர்வர் சைடு ரெண்டரிங் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் தான் Next.js. ஸோ Next.js வந்து இட் இஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் React.jsக்கு மேலே இருக்குது Next.js. ஓகே, அது மெயின் யூஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் சைடு ரெண்டரிங் தான். ஓகே, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் ஃபார் நோ அண்டர்ஸ்டாண்ட் த கிளைண்ட் சைடு ரெண்டரிங் அண்ட் சர்வர் சைடு ரெண்டரிங். அடுத்த யூஸ் ஆஃப் ரியாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிடைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ரியாக்டோட யூஸ் என்ன, காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், அதனால கோடர் யூஸ் பண்ணிக்கலாம், வர்ச்சுவல் டாம் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் அதனால் பெட்டராக இருக்கும். அப்புறம் யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ. யூனிடைரக்ஷனல் ஃப்ளோனா என்ன அப்படின்னா டேட்டா வந்து ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆப்போட ஒரு காம்பனண்ட் இருக்குது. இந்த ஆப் காம்பனண்ட் கவுண்டர்ன்ற இன்னொரு காம்பனண்ட்டை கால் பண்ணுது.
இங்கே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ன்ற ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை கூப்பிடுது ரைட்டா. கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் 2 எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுது. அதை கூப்பிடும்போது நம்ம ப்ராப்ஸுக்கு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கவுண்ட்டு, இன்னொன்று வந்து இன்க்ரிமெண்ட்டு ரைட். ஸோ கவுண்ட்டுன்றது இந்த ஸ்டேட்டு, இன்க்ரிமெண்ட்ன்றது ஃபங்க்ஷன் ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா பட்டனை கிளிக் பண்ணும்போது கவுண்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம ப்ராப்ஸில் பாஸ் பண்ணல ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை கால் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் கரெக்டா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம டேட்டா பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து தான் சைல்டு காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ண முடியும், சைல்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு பாஸ் பண்ண முடியாது. அப்போ டேட்டா ஒரு டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும் ரைட். பேரண்ட்லேருந்து சைல்டு தான் ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி டேட்டா ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதுனால நம்ம ஈஸி டீபக் பண்ணுறதுக்குலாம் ஈஸி ரைட். ஸோ அதுதான் வந்து யூனி டைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ. டேட்டா கேன் ஃப்ளோ ஒன்லி ஃப்ரம் பேரண்ட் டு சைல்டு. இப்போ சைல்டில் இருந்து ஏதாவது ஒன்று நம்ம பேரண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். பேரண்ட்டில் இப்போ சைல்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு ஏதாவது டேட்டா பாஸ் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனை வந்து சைல்டு கால் பண்ணலாம். கால் பண்ணும்போது ஏதாவது டேட்டா வேணுன்னா பாஸ் பண்ணிக்கலாம் ரைட். இந்த மாதிரி வேணால் நம்ம பண்ணலாம் ரைட். ஸோ இதுதான் யூனி டைரக்ஷன் டேட்டா ஃப்ளோ. அதுக்கு JSX நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜாவாஸ்கிரிப்ட் XML சின்டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன். இது வந்து எதுனா HTML லைக் கூட ஜாவாஸ்கிரிப்டில் எழுதலாம். அதை நம்ம பேபிள் கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணி ஒரிஜினல் JS ஃபைலாக மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம் ரைட். ஸோ அதனால் உங்கள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்லாம் .jsx வைக்கணும், .js வைக்கக்கூடாது. ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இஸ் a web application that interacts with the user by dynamically rewriting the current page rather than loading a new page from a server. அதாவது நம்ம ரியாக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு பில்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அது என்னதுன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு HTML ஃபைல் தான் வருது, நமக்கு நிறைய ஃபைல் வரல. நம்ம வேறு ஒரு பேஜுக்கெல்லாம் போகும்போது வேறு ஏதாவது கிளிக் பண்ணி போகும்போது என்ன ஆகுனா இந்த ஒரே ஃபைலை தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம இந்த ஒரே ஃபைலை தான் ரீரைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். புது ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வரதே கிடையாது. புது HTML ஃபைல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரது கிடையாது. அந்த ஒரே HTML ஃபைல் index.html அதே தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு HTML ஃபைலே இருக்கிறதுனால இதை வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் HTML பேஜ் இருக்கா index.html அந்த HTML ஃபைலையே நம்ம திருப்பி டைனமிக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம் ரைட். அதனால் இப்போ ஏதாவது நம்ம டேட்டா வேணும் அப்படின்னா இப்போ இதை அப்டேட் பண்ணோன்னா புதுசாக ஏதாவது டேட்டா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அஜாக்ஸ் அசின்க்ரோனஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் XML இது என்ன அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டில் டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் பேஜஸ் கிரியேட் பண்ண யூஸ் ஆகுது. அஜாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா அசின்க்ரோனஸ் ரிக்வஸ்ட் போகும். அதாவது நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வந்துருச்சு, இங்கே ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறோம், டேட்டா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பேக் எண்டில் நம்ம வந்து ரிக்வஸ்ட் அனுப்பிச்சு டேட்டாவை XML ஃபார்மேட்டில் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருந்தோம் ரைட்டு. அது பார்த்திங்கன்னா இந்த டேட்டா எடுத்துகிட்டு வருது பேக்ரவுண்ட் நடந்துகிட்டே இருக்கும். டேட்டா வந்த அப்புறம் அந்த டேட்டாவை HTML போட்டு நம்ம இங்கே ரெண்டர் பண்ணிவிடுவோம். ஸோ இதை தான் வந்து அஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேக்ரவுண்டில் போய் நம்ம புதுசாக டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா சர்வர்லேருந்து, அதை தான் அஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டு. ஸோ அதான் ஜாவாஸ்கிரிப்ட் XML. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டேட்டா வந்து பேக்ரவுண்ட்லேருந்து பேக்ஹேண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது வந்து நமக்கு வந்து இது ஜேசான்லேயே வந்துடுது டேட்டா. நம்ம XMLலாம் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, முன்னாடி யூஸ் பண்ணதுனால அதை வந்து XML அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அஜாக்ஸ் அலோஸ் asynchronous communication between client and the server. Okay, so this means the data is fetched or sent to the server in the background while the user continues to interact with the page. நம்ம இங்கே யூசர் வந்து பேஜில் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே பேக் எண்டில் போய் டேட்டா ஃபெட்ச் பண்ணிட்டு வந்துடும். இதுதான் அஜாக்ஸ். ஸோ ஒரிஜினலி அஜாக்ஸ் யூஸ் JavaScript to send a request and HTML to receive response. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வர டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா XML ஃபார்மேட்டில் வந்துச்சு. இப்போ வந்து JSON ஃபார்மேட் JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் இந்த ஃபார்மேட்டில் வருது டேட்டா பிட்வீன் த கிளைண்ட் அண்ட் த சர்வர். ஸோ இதுதான் வந்து அஜாக்ஸ்.
ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா தேவையானதும் இங்கே வந்துருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு HTML ஃபைலில் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், சிங்கிள் பேஜ் ஒரே HTML பேஜ் தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். ஒரு வாட்டியும் ஒரு புது பேஜ் ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக அதே பேஜை நம்ம அப்டேட் பண்ணுறதுனால நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டக்குன்னு மாறும். ஓகே, அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த நோட்ஸை படிச்சுக்கிங்க. இந்த நோட்ஸில் வந்து எப்படி பேசுறது, இன்டர்வியூவில் எப்படி பேசுறதுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரியாக்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். காம்பனன்ட் பேஸ் ஆர்கிடெக்சர், JSX, ரைட், யூனிடைரக்ஷன் டேட்டா ஃப்ளோ, இதெல்லாம் அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட், வர்ச்சுவல் டாம், இதெல்லாம் எப்படி பேசுறதுன்னு பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ரியாக்ட். போக போக பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஹூக்ஸ்லாம் இப்போ யூஸ் ஸ்டேட் மட்டும் பார்த்துருக்கோம். மற்ற ஹூக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம்.